முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் திறனறிதலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திறனறிதலில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அதை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ திறனறிதலில் நமக்கு முதலாவதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. ஸோ எழுத்து வரிசை அப்படின்னு சொல்கிறோம். எழுத்து வரிசை, எழுத்து. இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போது தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி கேட்பாங்களா அல்லது ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னா தமிழ் எழுத்தை பயன்படுத்தி கேட்குறது இல்லை. அப்போ என்னதான் அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கேட்குறாங்க. அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கேட்கும்போது அது தொடர்பாக நம்ம என்ன அப்படின்னா அறிவு பெற்றிருக்கிறது என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போ நம்ம முதல்ல என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏபிசிடி அதோட பொசிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பகுதி என்னது ரொம்ப ரொம்ப என்னது ஈஸியாக மாறிடும். IJKLMN சரிங்களா. அடுத்து OPQRSTUVWXYZ. சரி, ஏன் சார் இது என்ன ரிவர்ஸில் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அது ஒரு காரணத்தோடு தான் நம்ம எழுதியிருக்கோம். இதோட பொசிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அடுத்து 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ இப்போது இந்த இந்த ஒவ்வொரு பொசிஷனும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 26 எழுத்துக்கள் இல்லையா. இப்போ இதை பார்த்து ஒன்றுமே நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இ அப்படின்னா என்னது 5, ஈன்னா என்னது 5, எஃப் அப்படின்னா 6. இப்போ E5 அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா இ இப்போ ஏபிசிடின்றது ஈஸி சொல்லிடும். ஏனா 1, பினா 2, சினா 3, டினா என்னது 4. அடுத்து ஈனா 5. அந்த ஈன்னு எழுதும் பொழுதே அந்த 5ல் அப்படியே அந்த ஈல 5 இருக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா. அடுத்து எஃப் அப்படின்னா 6. பாருங்கள் எஃப் இப்படி சுழிச்சிட்டிங்க அப்படின்னா 6 என்ன தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜினா 7 அப்படின்னு சொல்கிறோம். இந்த G7 நாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். G7 நாடுகள் அப்படி ஜி என்னது 7. அடுத்து ஹெச் அப்படின்னா 8. ஹெச் என்னது 8. இது அப்படி சுழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது 8 போல் இருக்கும். ஸோ 8. அடுத்து ஐ அப்படின்னா 9. ஐ 9 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜே அப்படின்னா 10. ஜே என்னது 10. இது ஜியோடு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியோ அப்படின்னா என்னது 10. அடுத்து கேனா 11. கேனா என்னது 11. L12 இது ரைமிங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். K11 L12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். M13 இந்த 3 போலயே இந்த M வந்து இப்படி எழுதணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ 3 போலவே இருக்கும். அது M13. அடுத்து N14 என்னது 14. இந்த 4 எழுதணும் இல்லையா. இப்போ இதை எழுதணும் அப்படின்னா இந்த 4 எப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். ஸோ N14. O15 அப்போ இதை 150 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். O15 என்னது 115 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து P16. அடுத்து Q17. Q என்னது 17. Q என்னது 17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். R வந்து 18. R வந்து என்னது 18. R வந்து 18. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 6 சுழிச்சு அப்படின்னா 8 போல் இருக்கும். அது R18. அடுத்து S19. S என்னது 19. அடுத்து T20 இதெல்லாம் ஈஸி ஞாபகம் வச்சுக்கணும். T20. U21 உனக்கு 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். V22 என நமக்கு. ஸோ V22. அடுத்து டபிள்யூவும் 3 போல தான் இருக்கும். அப்போ M13ன்னா டபிள்யூ என்னது 23 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து X24. எக்ஸ் என்னது 24. எக்ஸ் ரோடு 4 ரோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 24. Y25 Y5 அப்படின்னு சொல்லும் போதே வரும் Y5 அப்படின்னு. ஜெட்ன்றது லாஸ்ட் லெட்டர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதோட ஆப்போசிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ஆப்போசிட் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏவோட ஆப்போசிட் என்ன இருக்குது அதுக்கு தான் நாங்கள் எழுதினேன். இங்கே ஏவோட ஆப்போசிட் என்ன இருக்குது ஜெட்டு. ஏவோட ஆப்போசிட் என்ன இருக்குது ஜெட்டு. பியோடது ஒய். சியோடது எக்ஸு. ஸோ இது போல் என்னது ஒவ்வொன்றும் என்னது ஆப்போசிட்டாக என்னது இருக்குது. அடுத்து டியோட ஆப்போசிட் என்னது டபிள்யூ அப்படின்னு இருக்குது. இ என்னது வி. எஃப்னா யூ. ஜினா டி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள் ஏபி. அடுத்து சரி ஏசட்டு பிஒய் சிஎக்ஸ் டிடபிள்யூ இவி இவி எஃப்யூ
ஜிடி ஹெச்எஸ், அடுத்து ஐஆர் ஜேக்யூ கேபி எல்ஓ எம்என் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஏ டு Z வரைக்கும் சொல்லுங்கள். அப்போ ஏவோட ஆப்போசிட் என்னது Z. அடுத்து இதை பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே. அடுத்து டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இது என்னது டவுன். அடுத்து ஈவன் அல்லது எவ்ரிவேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஈவன் அல்லது என்னது எவ்ரிவேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபார் யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபார் யூ. அடுத்து ஜிடி, ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து ஹவுஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இன்ஃபாரிட். அடுத்து ஜாக் அண்டு குயின், கீப் அப்படின்னு வச்சுக்கலாம், லூப் மேன் அப்படின்னு ஈஸியாக என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் நம்மளால் லெட்டர் சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படியே நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ நீங்களே சொல்லி பாருங்க. ஈனா என்னது 5, எஃப்னா 6, ஜினா என்ன 7, கியூனா 17, ஐனா என்னது 9, ஜேனா 10, கேனா 11, எல்னா 12, எம்னா 13, என்னன்னா 14 அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும், ஆன் த ஸ்பாட்டில் சொல்ல தெரியணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு முறை எழுதி அதோட நம்பரை எடுத்து எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாகவே என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் சொன்னதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப என்னது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் என்னது கிடையாது. அடுத்து இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். இப்போது ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சரியா, அடுத்து ரிவர்ஸில் வருதுன்னு அப்படின்னா ஜெட்டோட வேல்யூ என்னது 1. இப்போ எப்படி சார் அது நான் 1ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். இப்போ ஜின்னா என்னது 7, ஜிக்கு ஆப்போசிட் என்னது டி இருக்கா, அப்போ டி வந்து ரிவர்ஸில் வந்து எத்தனை வரணும் 7 வரணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 லெட்டரையும் கூட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 27 கிடைக்கும். 26 + 1 என்னது 27. அடுத்து 25 + 2 என்னது சரியா 27. அப்போது எக்ஸோட வேல்யூ ரிவர்ஸில் என்னன்னு கேட்டால் 24ஓட எதை கூட்டினாங்களே உங்களுக்கு 27 கிடைக்கும் 3. அப்போ ஜெட்டோட எக்ஸோட வேல்யூ ரிவர்ஸில் என்னது 3. அடுத்து 23 ரிவர்ஸில் வந்து அப்படின்னா 23ஓட எது 4. ஸோ அப்போ 4. அப்போ இதே போல் இங்கே ரிவர்ஸில் நீங்கள் கேட்கலாம் டியோட பொசிஷன் ரிவர்ஸில் என்னன்னு கேட்கலாம். அப்போ 4 இருக்குது, 4ஓட எதை கூட்டாக்கல உங்களுக்கு 27, 23. அப்போ ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் என்னது ரொம்ப என்னது எளிமையாக மாறிடும். ஸோ எளிமையாக நம்மளால் என்ன முடியும் ஆன்சர் பண்ண முடியும். சரி, இதில் எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு சில கொஸ்டின்களில் பார்த்துட்டு அடுத்தடுத்து போவோம். இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அறிவு அந்த ஆன் த ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம கணக்குள்ளே போகலாம். இந்த லெட்டர் சீரீஸில் ஃபஸ்ட்டு டைப் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, அடுத்த லெட்டர் என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு அப்படின்னா பி, சி, இ, ஜி, அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த லெட்டர் என்னவா கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க அந்த டேஷில். சரிங்களா? இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த ஏபிசிடியாகவே நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ வேறு என்ன சார் நான் பார்க்கணும் அப்படின்னா நம்பராக மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும். ஸோ என்னவா வரணும் நம்பராக மட்டும்தான் என்னது மைண்டுக்குள்ளே வரணும். அப்படின்னா பி அப்படின்னா என்ன பொசிஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்னது 2, அடுத்து சினா 3, ஈனா 5, ஜீனா என்னது 7. சரிங்களா? அப்போது அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே 1, இதுக்குள்ளே 2. அப்போ இங்கே அடுத்து என்ன வந்திருக்கணும் 3 வந்திருக்கணும். ஆனால் 3 இல்லை. அப்போ கண்டிப்பாக இது இந்த பேட்டர்ன் கிடையாது. அப்போ வேறு என்ன சார் பேட்டர்ன் அப்படின்னா அப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. 2ன்றது என்னது பிரைம் நம்பர், 3ன்றது பிரைம் நம்பர், 5ன்றது பிரைம் நம்பர், 7ன்றது பிரைம் நம்பர். அப்போ 7க்கு அடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர் என்னது 11. சரிங்களா? 7க்கு அடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர் என்னது 11. அப்போது 11ஓட பொசிஷன் அப்படின்னாக்கல கே. ஸோ கே தான் என்னது ஆன்சர். சரியா? அதுதான் என்னது சரியான விடை. ஸோ இது போல் கேட்பாங்க. இதே போல் நமக்கு இங்கே ஒரு சிங்கிள் லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா, இதை 2 லெட்டர் 3 லெட்டராக சேர்த்து கொடுக்கறதான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ அப்படின்னாக்கல இப்போ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏசெட், பிஒய், சி, எக்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அப்படின்னா இப்போ ஏவோட ஆப்போசிட் என்னது ஜெட்டு, பியோட ஆப்போசிட்டு ஒய், சியோட ஆப்போசிட்டு ஸோ எக்ஸ், அப்போ டியோட ஆப்போசிட் என்னது டபிள்யூ, அப்போ டிடபிள்யூ அப்படின்னு வரும். இப்போ நாங்கள் ஆப்போசிட் கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா
அடுத்து இதுக்கு தொடர்பு உள்ள மாதிரி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியும், ஸோ செகண்ட் லெட்டர்லாம் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியும் கேட்கலாம். அல்லது அப்படின்னா இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் இடைவெளி ஒரு குறிப்பிட்ட நம்பராக இருக்கலாம். ஸோ 2 இடைவெளி கொடுத்துருக்கலாம், இங்கே இடைவெளி 3 கொடுத்துருக்கலாம், அல்லது இடைவெளி 4 கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களோட ஐடியாவை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, இந்த பேட்டர்ன் வரலையா, இது இல்லை, அடுத்து இந்த பேட்டர்ன் வரலையா, இது இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்கள் மாறிட்டே இருக்கணும். மாறிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னது எளிமையாக புரிஞ்சிடும். இதே போல் உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னாக்கல, இப்போ சிங்கிள் லெட்டர் கேட்டாங்க, டபுள் லெட்டர் கேட்டாங்க, இது 3 லெட்டர் கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ 3 லெட்டர் வர மாதிரி என்ன கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு 3 லெட்டர் வர மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, இது தவிர வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் வந்து இப்படி நாங்கள் ஒரு வேர்டு வந்து இருக்குது, அந்த வேர்டை வந்து நாங்கள் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இன்னொரு வேர்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாங்க அந்த டைப் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்து இங்கே டைப் 2 பாருங்க. ஸோ நேச்சர் என்பதை OZUTSD என குறித்தால் பியூட்டி என்பதை எவ்வாறு எழுதலாம் நீங்கள் கேட்பாங்க. ஸோ இது போல் கேட்பாங்க. ஸோ இது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ நேச்சர் அப்படின்றது எத்தனை லெட்டர் அப்படின்னு பாருங்கள். நேச்சர்ன்றது எத்தனை லெட்டர், சரிங்களா? ஸோ 2 4 6. ஸோ 4 லெட்டர் இருக்குது. ஸோ 6 தான், அதுவும் 6 லெட்டர் தான் இருக்குது. அப்படின்னா அது கீழே அப்படியே எழுதிக்கோங்க. OZ அடுத்து UTSD அப்படின்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்து இப்போ பியூட்டி என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ BUTY, சரிங்களா? இது போல் நீங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை லெட்டராக பார்க்கக்கூடாதுன்னு நான் முதல்ல சொன்னேன். என்னது நம்பராக தான் பார்க்கணும். அப்போ என்ன 14, ஏன்னாக்கில் 1, Tனா 20, Uனா 21, Rனா 18, Eனா 5. ஸோ அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம். Oனா 15, Zனா 26, சரிங்களா? அடுத்து Uனா 21, Tனா 20, அடுத்து எஸ்னாக்கில் 19, Dனா என்னது 4. இப்போ இது மாதிரி லெட்டர் உங்களுக்கு உடனே பார்த்ததுமே எழுத தெரியணும். அதுக்கு தான் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்லேயே பார்த்தோம், சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துப்போம். இங்கே +1 ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இதிலிருந்து -1 என்ன பண்ணுறாங்க, கழிச்சிருக்காங்க. அப்போ -1 அப்போ கழிச்சோம் அப்படின்னா ரிவர்ஸில் போனோம். அப்போ 26. அடுத்து ஸோ இங்கே என்னது 1 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே என்னது 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து இது என்னது 1 கூட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து 1 என்னது கழிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா 1 நம்ம கூட்டணும், 1 என்னது கழிக்கணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். அப்படின்னா பீனா என்னது 2, ஈனா 5, அடுத்து ஏனா 4, சரிங்களா? அடுத்து யூனா 21, டீனா 20, 25, சரிங்களா? அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். அப்படின்னா இதோட நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணால் என்னது 1 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3. அடுத்து இதுனா 4, இதுனா 5. அடுத்து இப்போ 1 மைனஸ் பண்ணோம். ஸோ அடுத்து என்னது ப்ளஸ், அடுத்து மைனஸ் அப்படின்னா 20, அடுத்து 21, அடுத்து என்னது 24, சரிங்களா? மைனஸு ப்ளஸ்ஸு மறுபடியும் அகைன் மைனஸ், சரிங்களா? இப்போது 3ன்ற லெட்டர் என்ன, சரிங்களா? சி. டினா 4, ஈனா 5, டீனா 20, 21 யூ, அப்போது 24 என்னது எக்ஸ். அப்போது CDETUX என எழுதலாம். CDETUX என்னது எழுதலாம். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படி இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன். எடிட் என்பதை FFLX என எழுதினால் மவுஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம், மவுஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சார் இதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னா அப்படியும் கேட்கலாம். அது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து டைப் 3ல் வாங்க. ஸோ இதில் பாருங்கள், டைப் 3ல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டு என்பதை TLKEDA என குறித்தால் அப்சர்வேஷன் என்பது எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சார் இந்த கொஸ்டினுக்கும் முன்னாடி என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற லெட்ரு இங்கே என்ன இருந்துச்சு, அப்படியே மாறி இருந்தது போன இதில், சரிங்களா? எழுத்துக்களே என்னது மாறி இருந்துச்சு. ஆனால் இங்கே எழுத்துக்கள் என்ன இருக்குது, இங்கே அப்படியே இருக்குது. சார் இப்படி இங்கே இருக்கிற எழுத்து தான் அங்கே இருக்குது, ஆனால் இடம் மாறி இருக்குது. இதை நான் எப்படி சார் அணுகணும் அப்படின்னா அதையும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டாக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது போட சேம் லெட்டர் அங்கே இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக இருக்குங்க. TLKEDA சேம் லெட்டர் தான் இருக்குது.
இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சேம் லெட்டர் தான், வேறு எதுவும் மாறல அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பொசிஷன் கொடுத்துக்கிறோம். அப்போ 1 2 3 4 5 6 ஸோ நம்பரை கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம எழுதுவோம். டீன்றது எத்தனை லெட்டராக இருக்குங்க? 1. அடுத்து ஏன்றது எல்ன்றது 3. அடுத்து கேன்றது, ஸோ கேன்றது உங்களுக்கு என்னது 4வதாக இருக்குது. அடுத்து ஈன்றது 5வதாக இருக்குது. அடுத்து டீன்றது 6வதாக இருக்குது. ஏன்றது 1வதாக இருக்குது. சரிங்களா. ஸோ டீன்றது இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. சரிங்களா. ஸோ ஏன்றது உங்களுக்கு 2 இருக்குது. ஸோ இது 1. ஸோ இது போல் இருக்குது. அப்படின்னா இப்போ அப்சர்வேஷன் என்பதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றதா இங்கே என்னது. ஸோ இது இப்போ இது இந்த இந்த பேட்டர்னில் இருக்குது. அதே பேட்டர்னில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாற்றி எழுதிக்க போகிறோம். அதாவது 1 3 சரியா, அடுத்து 4 5 சரிங்களா, அடுத்து 1 6 அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ அப்படின்னா 1 இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 6. பாருங்க டைப் 3ல எப்படி கொடுத்துருக்காங்க? டாக்டு என்பதை TLKEDA என குறித்தால் அப்சர்வேஷன் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ TALKED இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து TLKEDA. சார் இது போன மாடலுக்கு இதுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம இதோட இந்த லெட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. சரிங்களா. ஆனால் அது வேறு என்ன ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட பொசிஷன் எழுதி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். டீனா என்னது 20, ஏனா 1, எல்னா 12, கேனா 11, ஈனா 5, டீனா என்னது 4. ஸோ இப்போ எழுதிட்டோம். இங்கே அப்படின்னா டீனா 20, எல்னா 12, கேனா 11, ஈனா 5, 4 1. அதாவது இப்போ என்ன அப்படின்னா இங்கே என்ன லெட்டர் இருக்கோ அதை அவங்க சரியா ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. சரியா, சரி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. சரியா, இறங்கு வரிசையில் என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க. பாருங்க இங்கே இருக்கிறதுல பெரிய லெட்ரு 20, அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து சின்ன லெட்ரு 18, அதுக்கடுத்து 11, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து என்னது 4, அதுக்கடுத்து என்னது 1 அப்படி எழுதியிருக்காங்க. அதே போல் நாமளும் எழுதிடுவோம். அப்படின்னா அப்சர்வேஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும்? அதோட பொசிஷன் தெரியணுங்க. சரியா. ஓன்னா என்னது 15 சரிங்களா. அடுத்து பீனா 2, எஸ்னா 19, ஈனா 5, ஆர்னா 18, வீனா 22, ஏனா 1, டீனா 20, ஐனா 9, ஓனா 15, என்னன்னா 14. ஸோ நம்ம எழுதிடுவோம். இங்கே ஹையஸ்டாக என்ன இருக்குது? டி தான். அப்போ டி. அடுத்து ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். அடுத்து வேறு என்ன இருக்குது? 19, அப்போ எஸ். அடுத்து ஸோ எஸ் எழுதிட்டோம். அடுத்து 18 ஆர். அடுத்து 18 எடுத்து 22 ஒன்று இருக்கா. ஸோ அதனால வி எழுதிக்கலாம். ஸோ 22 தான் ஃபஸ்ட் இருக்கா, அதை எழுதிட்டோம். அடுத்து விடி எஸ்ஆர் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து 19 முடிஞ்சிச்சு. அடுத்து 17 இல்லை. ஸோ 15 தான் இருக்குது. அப்போ 2 முறை எழுதிக்கலாம். ஸோ 15. ஸோ 2 முறை எழுதிக்கிட்டோம். அடுத்து வேறு என்ன இருக்குது? என் வந்து 14 என் இருக்குது. ஸோ அதையும் எழுதிட்டோம். அடுத்து வேறு என்ன இருக்குது? இ இருக்குது. ஸோ அப்போ இ எழுதிட்டோம். அடுத்து இ அடிச்சிட்டோம். அடுத்து வேறு என்ன இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ பி எழுதிட்டோம், ஏ எழுதிட்டோம். அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 2 4 6 8 10 11, 2 4 6 8 10, இன்னும் ஒன்று விட்டுட்டோம். ஸோ அது எந்த லெட்ரு? ஐ. ஐ வந்து எங்கே எழுதணும்? ஸோ இங்கே ஈக்கு முன்னாடி எழுதியிருக்கணும். அப்போ ஐ. ஸோ IEBA. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அந்த லெட்டரை வந்து செக் பண்ணிட்டு அப்படின்னா அப்போது அப்சர்வேஷனை நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி எழுதலாம். ஸோ இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் நீங்கள் நிறைய நீங்கள் ஐடியாவை வந்து ஆன் த ஸ்பாட்டில் என்ன பண்ணணும்? மாற்றிட்டே இருக்கணும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து ஆமாம் இந்த பேட்டர்ன் இல்லை, அப்போ அப்படின்னா வேறு பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் யோசித்து என்ன பண்ணிட்டோம்? செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அப்படி செய்யும்போது தான் என்னது ரொம்ப எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். இதில் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து டைப் 4 போகலாம் வாங்க. அடுத்து டைப் 4 பாருங்கள். இனிஷியல் என்பதை 6 எனவும் சிக்னேச்சர் என்பதை 8 எனவும் குறித்தால் பனிஷ்மெண்ட் என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இது என்ன அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ என்னது? 9, என்னோட வேல்யூ 14. இதெல்லாம் கூட்டினாவே நமக்கு என்னது?
நான் 6க்கு மேலே போய்டும். அப்போ அது அந்த பேட்டர்னில் அவங்க கொடுக்கல. அப்போ வேறு என்ன சார் அப்படின்னாக்கல இந்த லெட்டர் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 7ன்னா அது 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 - 1 என்னது 6. சரிங்களா? இப்போ அதே பேட்டர்ன் அடுத்த வாரத்தையும் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9லேருந்து 1 கழிச்சா ஸோ 8. ஸோ கரெக்ட் தான், அதே பேட்டர்ன் தான். ஸோ அப்போ பேட்டர்ன் வந்து மாறல. அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னா 10 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் 9 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 9 அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது போல் கேட்பாங்க. சில வேறு எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் இல்லாமல் வேறு மாதிரி கூட கேட்கலாம். வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்போ டைப் 5 அப்படின்னா உங்களுக்கு 1 என்பதை சரியா 1 என்பதை 15 எனவும் 1 என்பதை 15 எனவும் 2 என்பதை 20 எனவும் குறித்தால் அடுத்து 8 என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. 8 என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 1 என்பது என்னது 15, 2 என்பது 20. அப்போ 8 அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1 வந்து 15, 2 வந்து 20. அப்போது ஒவ்வொன்றுத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், 5 கூட்டியிருக்காங்க அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. அப்படின்னா இது வேறு என்ன சார் அப்படின்னா இதோட ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள். ஓட ஃபஸ்ட் லெட்டர் என்னது 15, சரியா? டியோட ஃபஸ்ட் லெட்டர் 20. அப்போ யூட ஃபஸ்ட் லெட்டர் என்னது 5. அப்போ இது என்னன்னு தான் நம்ம சொல்லணும், 5ன்னு தான் சொல்லணும். ஸோ ஆன்சர் என்னது 5 தான் சரியான விடை. ஸோ இப்படியும் கேட்பாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தோம் அப்படின்னா என்னது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு என்ன தரேன் அப்படின்னா இந்த ரீசன்ட் டேஸில் வந்து ரீசனிங்கில் கேட்ட கொஸ்டினை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அது என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அது என்னது புரியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் என்ன பண்ண யோசிக்கணும். ஸோ ஒன்று கழிச்சிருக்கலாம், ஒன்று கூட்டியிருக்கலாம், அல்லது ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்கலாம், அல்லது வர்ற விடியை ஸ்கொயர் பண்ணி ஒன்று கழிச்சிருக்கலாம், அல்லது பெருக்கியிருக்கலாம். எப்படியோ ஒன்று என்ன அது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க தான் உங்களோட வேலை. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் செய்யுங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அந்த ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஏன்னா நீங்கள் அதையும் செய்யும்போது அடுத்த கொஸ்டினை விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ அப்போது நம்ம அடுத்த மார்க்கு நம்ம எழுந்துருவோம். ஸோ உங்களால் யோசிக்க முடிஞ்சு என்ன ஆன் த ஸ்பாட்டில் போட முடியுதுன்னா போடுங்க. இல்லை அப்படின்னா என்னது அடுத்த டைப்புக்கு ஈஸியாக என்ன பண்ணுங்க மூவ் பண்ணி போயிடுங்க. அப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அது என்ன பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு சிறப்பான வழி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம நம்பர் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை போய்டுவோம். அடுத்து இந்த எண் வரிசை பார்க்க போகிறோம். எண் வரிசையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. இதில் எது தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அல்லது இன்னொரு டைப் அப்படின்னாக்கல அடுத்து வரக்கூடிய எண் எதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் லெட்டர் சீரீஸ் போல தான், ஆனால் நம்பராக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூகிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே இடைவெளி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். 2, அடுத்து 2. ஸோ அடுத்து இங்கே அப்படின்னு அப்படின்னாக்கல 5 இருக்குது. அடுத்து இங்கே அப்படின்னாலும் ஸோ 5 இருக்குது. அடுத்து இங்கே அப்படின்னா 2 இருக்குது. அப்போது நமக்கு ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்னா இங்கே 2 இருக்குது, 5 இருக்குது. அடுத்து வருதுனால 2 வந்து இருக்கணும். ஸோ அதில் ஒரு பேட்டர்னில் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஒரு பேட்டர்ன் இல்லை. அப்போ வேறு என்ன அப்படின்னாக்கல 3ன்றது என்ன நம்பர், ப்ரைம் நம்பர். 5 ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர், 17 ப்ரைம் நம்பர், 19 என்னது ப்ரைம் நம்பர். அப்போ பொருந்தாது எது அப்படின்னா 12 மட்டும் என்னது பொருந்தாது. ஸோ அது என்னது நான் ப்ரைம் நம்பர், அவ்வளோதாங்க. ஸோ அதில் 12 தான் என்னது தவறானது. அடுத்து நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும், 12 பதிலாக வேறு என்ன வந்திருக்கணும், உங்களுக்கு 11 13 வந்திருந்தால் அது என்னது சரியாக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ரைம் நம்பராக இருந்திருக்கும். அடுத்து இந்த டைப் 2வில் பாருங்கள். இந்த டைப் 2வில் உங்களுக்கு நீங்கள் தவறானது கேட்டாங்க இல்லையா, இந்த டைப் 2வில் வந்து அடுத்து வரக்கூடிய எண் எதுன்னு கேட்பாங்க. இது போல் வந்தால் நீங்கள் என்னன்னா ஃபஸ்ட் லெட்டர் தான் பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா 1, இங்கே 1 கிடையாது. ஸோ 4ன்னு இருக்குது. ஸோ அப்போ அப்படின்னா அடுத்து 1 வருதான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ என்னது 1 இல்லை. ஏன்னா நம்ம இங்கே கழிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க கூட்டியிருக்காங்க. அப்போ அந்த பேட்டர்ன் கிடையாது. அப்போ இல்லை அப்படின்னா வேறு என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒரு எண் விட்டு ஒரு எண் கூட்டு தெரியணும். ஸோ ஒரு எண் விட்டு என்னது ஒரு எண் எடுத்துக்கணும். ஸோ இதிலிருந்து இது, இதிலிருந்து இது, அடுத்து இதிலிருந்து என்னது இது, அது போல் எடுக்க தெரியணும். அதே போல் இங்கே ஒரு எண் விட்டு ஒரு எண். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ 8ஓட 3 கூட்டியிருக்காங்க 11. ஸோ 11ஓட 3 கூட்டியிருக்காங்க 14. 14ஓட 3 கூட்டியிருக்காங்க 17. 17ஓட 3 கூட்டினாக்கில் எவ்வளோ, ஸோ 20. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் 20 அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் நமக்கு 20 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் அதே பேட்டர்னில் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்களும் செக் பண்ணிக்குவோம். 7ஓட
5 கூட்டினா தான் என்னது 12 அப்படின்னா 5 அடுத்து என்னது 5. ஸோ பேட்டர்ன் வந்து சரியாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 20. ஸோ இது போல் என்னது உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த எண் வரிசையில் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் அந்த நம்பர் சிஸ்டத்துலேயே நடத்தியிருப்பேன். ஸோ ப்ரைம் நம்பர் என்ன சரிங்களா, பகு என்னென்னா பகா என்னென்னா, பின்னங்கள் என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் முதல்ல பேசிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரதுக்கூடியது என்னது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து போய் பார்த்துருங்க. ஸோ வாங்க இதில் அடுத்து டைப் 3ல் எப்படி கேட்பாங்க அப்படின்னு போவோம் வாங்க. இந்த டைப் 3ல் பாருங்கள், இது போல் உங்களுக்கு ஒரு சர்க்கிளோ இல்லை ஸ்கொயரோ இல்லை வேறு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்மளால் எளிமையாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். பாருங்கள் இங்கே 1 இருக்கு இல்லையா, இந்த 1ஓட நான் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் சார் 2 அப்படின்னா நம்ம தோராயமாக தான் எடுக்கிறேன், நான் அதை எடுத்து அப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 2 என்னது 2 சரிங்களா. அடுத்து 2 + 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ப்ரைம் நம்பராக நான் எடுத்துக்கிறேன். ஸோ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 4 அப்படின்னா 2 + 4 எவ்வளோ 6. அடுத்து மறுபடியும் 6 2 12. ஸோ 12 ப்ளஸ் 3 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2க்கு அடுத்து இருக்கிறது என்னது 3 ஸ்கொயர். அப்போ 12 + 9 எவ்வளோ 21. ஸோ நம்ம போகிற பேட்டர்ன் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம போகிற பேட்டர்ன் என்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 21 × 2 2. அப்போ 42 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் அடுத்து என்னது 3க்கு அடுத்து ஸ்கொயர் நம்பர் என்னது 5. அப்போ 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. ஸோ நமக்கு 42ஓட 25 கூட்டணும் அப்படின்னா ஸோ 67 அப்படின்னு கிடைக்குது. 67 அடுத்து 67 கரெக்டாக கிடைச்சிச்சா. அடுத்து 67 × 2. ஸோ அப்படின்னாக்கல 2 7 14 4 மிச்சம் 1 6 2 17 134 ப்ளஸ்ஸு 6 சரி 7 ஸ்கொயர். ஸோ அப்போ அப்படின்னா 134 ப்ளஸ் என்னது 49 அப்படின்னா 3 இங்கே அப்படின்னாக்கல ஸோ 8 1. ஸோ 183 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம போகிற ரூட் என்னது கரெக்ட் தான். அடுத்து உங்களுக்கு 183 × என்னது 2 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 2 6 8 2 16 6 மிச்சம் 1. ஸோ 3 366 ப்ளஸ் அடுத்து இங்கே என்னது 11 ஸ்கொயர் அப்படின்னா 366 11 ஸ்கொயரோட 121 இதை கூட்டுவோம். ஸோ 7 8 ஸோ 4. அப்போ 487 அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்னது 487. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், காமாக இருக்கணும். எக்ஸாம் எல்லாம் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டோம் அப்படின்னாக்க என்னது ஈஸியாக நாம் மறந்துடுவோம். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த 2வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி கொடுத்துருக்காங்க 21 56 70 45 87 84 115 180. ஸோ அது என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா ஒன்று கூட்டி உங்களுக்கு கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயரோ இல்லை கியூபோ பண்ணியிருக்கலாம், அதுக்கு ரூட் எடுத்துக்கலாம் அல்லது கழிச்சிருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்றாலும் செஞ்சுருக்கலாம். ஸோ அப்போ நம்ம கூட்டி பார்ப்போம். கூட்டினோம் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்குது 77. 70யோட 3 கூட்டினா உங்களுக்கு அதிகமாக போயிடுது சரியா. அப்போ இதில் குறைச்சா அப்படின்னா ஸோ அது போல் எங்கள் பேட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ வேறு பேட்டர்ன் அப்படின்னா இப்போ 56லேருந்து 21 கழிச்சிருவோம், பெரியன்லேருந்து சின்ன எண்ணெய் கழிச்சிருவோம். 56லேருந்து 21 கழிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன 5 இங்கே அப்படின்னா 3. இந்த 35 2ஆல் பெருக்கும். 35 பெருக்குன்னா என்னது 70. ஸோ 70 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே போல் அடுத்து நம்ம போயிடுவோம் அப்படின்னா 87லேருந்து 45 கழிச்சிருவோம். கழிச்சோம் அப்படின்னா 2. ஸோ 4. அப்போ அப்படின்னா இது 2ஆல் பெருக்கு அப்படின்னா ஸோ 4 இங்கே அப்படின்னா 8. ஸோ 84 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து 180லேருந்து 115 கழிச்சிருவோம். கழிச்சோம் அப்படின்னாக்கில் 5. அப்போ 7ன்னா 6. ஸோ 65 இன்ட்டு என்னது 2. அப்போ என்னது 130. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 130 தான் சரியான விடை. 130 சரியான விடை. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க, நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்னது ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அடுத்து நம்ம பகடையை வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த பகடையில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க பகடையில். ஸோ உங்களுக்கு நாம் இந்த பகடை மட்டுமே தனியாக வேணா கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போதைக்கு ஒரு சில டைப் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பகடையில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் சும்மா நீங்கள் ஒரு சில ஆன்சர் மட்டும் நான் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பகடையை பற்றி நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த பகடைக்கு எத்தனை பக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் 6 பக்கம். ஸோ ஆனால் நமக்கு 6 பக்கம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக 6 பக்கம் என்னது தெரியாது சரிங்களா. அப்போ வேறு என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா இதுக்கு 2 ரூல் மட்டும் தெரியணும். ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்குது, 2 சைடு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா
ஸோ இன்னொரு சைடு இருக்கிறது எப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் 5 காமனாக இருக்குது, இங்கே 5 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. அப்போ ரெண்டோட ஆப்போசிட் என்னது? 6ங்க. ரெண்டோட ஆப்போசிட் என்னது? 6. ரெண்டோட ஆப்போசிட் என்னது? 6. ஸோ அவ்வளோதான். இது ரூல் நம்பர் 1. அடுத்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 அப்படின்னா ஒரு எண் மட்டும் எனக்கு காமனாக இருக்குது சார், ஒரு எண் மட்டும் என்னது காமனாக இருக்குது அப்படின்னா அதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியுங்க. இந்த 2 ரூல் மட்டும் போதுங்க, ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்களா? இப்போ பாருங்க, ஸோ இங்கே 2 நம்பர் காமனாக இருந்தாக்கலாம் நமக்கு எத்தனை எண்களுக்கு தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே எண்ணுக்கு. இங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குது. அந்த ஒரு எண் வந்து எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4. 4 தான் என்னது காமனாக இருக்குது. இப்போ இந்த 4 நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 4லேருந்து கிளாக் வைஸில் எழுத போகிறோம். 4க்கு அடுத்து என்னது? 5ங்க. 4க்கு அடுத்து 5. அடுத்து 5க்கு அடுத்து 3. ஸோ 5க்கு அடுத்து என்னது? 3. அடுத்து இங்கே அதே போல் எடுத்துக்கிறோம். 4க்கு அடுத்து அப்படின்னா 4க்கு அடுத்து என்னது? ஸோ 6. ஸோ கிளாக் வைஸில் எழுதணும், ஆன்டி கிளாக் வைஸில் எழுதிடக்கூடாது. அடுத்து 6க்கு அடுத்து என்னது? 1ங்க. ஸோ அவ்வளோதான். அப்படின்னா 5ஓட ஆப்போசிட் என்னது? 6. 3ஓட ஆப்போசிட்டு 1. இங்கே வராது என்னது? 2 தான் வரல. அப்போ 4ஓட ஆப்போசிட் என்னது? 2. அப்போது ஒரு எண் காமனாக இருந்தால் நம்ம எல்லா நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். சரியா? அடுத்து ஒரே ஒரு எண் காமன், 2 எண்கள் காமனாக இருந்தால் ஒரே ஒரு எண்ணுக்கு மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 ரூல் போதுங்க. இந்த 2 ரூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசெல்லாம் நம்ம படிக்கணும்னு என்னது அவசியமே கிடையாது. ஸோ அந்த பகடை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். அடுத்து நாம் பட உருவங்களை பற்றி பார்க்க போகிறோம். பட உருவங்கள் அது என்ன சார்? பட உருவங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இமேஜ் கொடுத்துட்டு இதில் எத்தனை சதுரம் இருக்குது அல்லது செவகம் இருக்குது அது போல் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இதில் எத்தனை சதுரங்களை வரையலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட பேஸ் எதுன்னா இதுதாங்க பேஸு. இதோட பேஸ் என்னது? அந்த 4 தான் பேஸு. ஸோ இதில் எத்தனை சதுரம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுவோம் 1 2 3 4. அப்போ இதோட சேர்த்து பெருசோட சேர்த்து எத்தனை? 5 இருக்குது. கண்டிப்பாக 5 தாங்க அது. சரிங்களா? ஸோ இதே என்னால் எளிமையாக செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ அப்படின்னா இப்போ இதுக்கு அப்படின்னா நம்ம 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து இதோட சேர்த்து 10. அடுத்து இது என்னது? 11. அடுத்து 12. சரிங்களா? அடுத்து 13. அடுத்து இதோட சேர்த்து என்னது? 14. இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த நான் 14 வருது சார் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஏதாவது எளிமையான மெத்தட் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ இதுக்கு ரோகும் காலத்துக்கு நம்பர் கொடுத்துருங்க. ரோகும் காலத்துக்கு என்ன பண்ணுங்க? நம்பர் கொடுத்துருங்க. ஒரு நம்பர் கொடுத்துருவோமா? இப்போ டாப் டு பாட்டம், ஸோ சாரி பாட்டம் டு டாப்பு, ரைட் டூவில் என்னது? லெஃப்ட்டு அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ அப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ 3 2 1. ஸோ இன்ட்டு அதே போல் இன்ட்டு அப்போ 3 2 1. இப்போ அப்படியே மல்லிடணும். 9 2 2 4. அடுத்து 1 1 1. இதை கூட்டி பாருங்கள். ஸோ 14. அப்போ இதில் எத்தனை சதுரங்கள் இருக்கலாம்? 14 சதுரங்கள் இருக்கலாம். சார் இல்லை சார் எனக்கு தெரில, இது ஏதோ எனக்கு புரியாத மாதிரி இருக்குது, ஏதாவது ஃபார்முலா இருக்குது அப்படின்னா ஃபார்முலாவும் இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர்க்கங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா வர்க்கங்களுடைய கூடுதல். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா. அது என்னது? n × n + 1 2n + 1 டிவைடட் பை 2 × என்னது? 3. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக எத்தனை போகணும் அப்படின்னா எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படின்னா 3 ரோ 3 காலம் தான். அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 3 போட்டுருவோம். ஸோ அப்போ 3 இன்ட்டு ஸோ 3 + 1 என்னது? 4. அடுத்து என்னது? ஸோ 7 டிவைட் பை என்னது? 2 × 3. இப்போ அடிச்சுக்கலாம். ஸோ அந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு. 3க்கு 3. இப்போ 7 2 எவ்வளோ? 14. பாருங்கள், உங்களுக்கு இந்த டைப்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபார்முலா டைப்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது போல் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது மாதிரி சதுரங்கள் கேட்கலாம். அதே போல் உங்களுக்கு ஸ்கொயர் கேட்கலாம். சரியா? சரி, செவ்வகம் கேட்கலாம். அடுத்து முக்கோணங்கள் கேட்கலாம். ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி குரூப் 4லலாம் முக்கோணங்கள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த முக்கோணங்கள்லேயே நீங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு நாங்கள் இங்கே இந்த வகுப்பில் வந்து நாங்கள் சும்மா உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் அந்த பட உருவங்களே எடுத்தேன் அப்படின்னா அதே ஒரு பெரிய டாபிக். அப்போ நம்ம ஒவ்வொரு டைப்பாக போவோம். அப்படியே நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ டைப் இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு டச் பண்ணிட்டு போகிறோம். ஸோ உங்களுக்காக அடுத்து ஒரு முக்கோணம் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ அந்த உருவத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 1 2 3 4 5 6 இது 1 7 இதோடு சேர்ந்து 8. அப்போ இந்த 6 கரங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எத்தனை முக்கோணம் அப்படின்னா 8. இது 5 கரங்கள் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. 5 கரங்கள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த கார்னர் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ இங்கிருந்து இது ஏன் சார் அப்படின்னா ஒரு முக்கோணம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற 3 புள்ளிகள் என்னது தேவை. ஏற்கனவே நாம் படிச்சிருக்கோம். ஸோ அடுத்து அப்போ இது 6. அடுத்து இந்த இடத்துல அப்படின்னா இது என்னது 7. அடுத்து இந்த இடத்துல அப்படின்னா ஸோ 8. அடுத்து இந்த இடத்துல அப்படின்னா ஸோ 9. அடுத்து இந்த இடத்துல அப்படின்னா ஸோ என்னது 10. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6 கரங்கள் இருந்தால் 8, 5 கரங்கள் இருந்தால் 10. ஸோ அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது ரொம்ப எளிமையாக என்ன பண்ணும் புரிஞ்சிடும். அடுத்து இப்போ நம்ம அடுத்த மாடல் வந்து என்னது இப்போ நான் இங்கே சார் ஏன் சார் நீங்கள் ஒரு சில டைப் மட்டும் நடத்துகிறீங்க அப்படின்னாக்கல நமக்கு போதிய நேரம் இல்லை. இது நாம் நடத்தணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் மேலே வரும். திறனறிதல் மட்டுமே, நம்பர் சீரீஸு, லெட்டர் சீரீஸு, அடுத்து உங்கள் பட உருவங்கள், அடுத்து டைரக்ஷனு, பிளட் ரிலேஷனு, ஸோ அப்புறம் வெண்படங்கள், ஸோ சிலாகிசங்களில் கண்டது, ஒத்தத்தன்மை, ஸோ இது போல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வேணும் டெப்த்தாக படிக்கும்போது இன்னும் நம்ம ஸ்டாண்டர்டாக மாறிடும். இப்போதைக்கு நமக்கு இந்த எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் வேகமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே போல் நீங்கள் நிறைய கணக்கு என்ன பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களால் எவ்வளோ கணக்குகள் செஞ்சு பாருங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட உங்களுக்கு அந்த ரீசனிங் கொஸ்டின் மட்டும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் சரியாக செய்யுங்க. நான் உங்களுக்கு கொஸ்டினும் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் நம்ம டெஸ்ட் வச்சு அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இது இல்லாமல் தமிழ் தேர்வுகளும் நம்ம என்ன பண்ணுறோம் நடத்திட்டுருக்கோம். அதையும் நீங்கள் அணுகுங்க. ஸோ தமிழ் தேர்வுகளில் இன்னும் நீங்கள் சேரலாம் அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் இணைஞ்சிக்கோங்க. ஸோ இதுக்கானது அப்படின்னாக்கில் 9543438715. ஸோ 10 தமிழ் தேர்வுகளை நடத்துகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்கில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படின்னு கேளுங்க. அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னையிலிருந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் நடத்துகிறோம். சரிங்களா? ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.